விளையாட்டுக்குள்ள போன அந்த மாணவி, அதாவது ஒரு 5 மணி 6 மணி வாக்குல கடந்த 10ஆம் தேதி போனவங்க திருப்பி வீட்டுக்கு வரல, நைட்டு 10 மணி வரைக்கும் அவங்கள காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் ஊர் ஃபுல்லா அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. சரி, எங்க தேடியும் மாணவி கிடைக்கலையே, நம்ம காவல் நிலையத்துல போய் ஒரு புகார் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கொளத்தூர் காவல் நிலையத்துல புகார் கொடுக்க போறாங்க. எவ்வளவு அலட்சியமா செயல்படக்கூடிய நம்மளுடைய அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள். அந்த காவல் நிலையத்துல அந்த 10 மணிக்கு ஒரே ஒரு துணை காவல் எஸ்பி மட்டும்தான் இருந்திருக்காரு. அவரும் எவ்வளவு அலட்சியமா அந்த பெற்றோர்களுக்கு பதில் அளிச்சிருக்காரு அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல புகார் கொடுக்க கூடாது, இங்க ஆள் கிடையாது, எதனால நாங்க காலையில தான் பார்ப்போம், அப்படி உங்களுக்கு புகார் உடனே கொடுக்கணும் அப்படின்னா மகளிர் காவல் நிலையத்துக்கு நீங்க போங்க, விளாத்திக்குளம் காவல் நிலையத்துல போய் புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லி விளாத்திக்குளம் மகளிர் காவல் ஆணையரகத்தை போய் பார்க்க சொல்லி இங்க சொல்றாங்க. எவ்வளவு ஒரு அலட்சியமான பதில் பாருங்க. ஒரு பெண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களும் ஊர் மக்களும் பதறிக்கொண்டு அங்க புகார் அளிக்க வரும்பொழுது இப்படி ஒரு அலட்சியமான பதில அந்த இடத்துல செல்வராஜ் அப்படின்ற ஒரு துணை எஸ்பி சொல்லியிருக்காரு.